ஒரு சில நிமிடங்களில் ஒரு நகரத்தின் வானத்தில் தோன்றிய சிறிய ட்ரோன், ஆனால் அதன் தாக்கம் ஒரு முழு இராணுவ தலைமையகத்தை தீக்கிரையாக்கியது. எரிந்து கொண்டிருக்கும் அந்த கட்டிடம், புகையால் மூடப்பட்ட வானம், உலக அரசியலை அதிர வைத்த இந்த தாக்குதலின் பின்னால் யார்? இன்று உலகத்தை பதற வைத்த ஈரானின் அதிரடி ட்ரோன் தாக்குதல் பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் வெளிவந்த வீடியோ காட்சிகளில் ஒரு பெரிய இராணுவ தலைமை கட்டிடம் தீப்பற்றியபடி எரிந்து கொண்டிருப்பது காணப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு காரணம் ஈரான் பயன்படுத்தியதாக கூறப்படும் கமிகாசி ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் மிகவும் சிறியதாகவும் ரேடாரில் எளிதாக பிடிபடாத வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதனால் பாதுகாப்பு அமைப்புகளைத் தாண்டி நேரடியாக இலக்கை தாக்கும் திறன் கொண்டவை. தாக்குதல் நடந்த சில நொடிகளுக்குள் அந்த இராணுவ கட்டிடத்தில் பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. பின்னர் சில நிமிடங்களில் முழு கட்டிடமும் பெரிய தீக்குளமாக மாறியது. வீடியோவில் காணப்படும் அந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக வைரலாகி உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் இந்த தாக்குதல் ஒரு முக்கியமான இராணுவ கட்டளை மையத்தை நேரடியாக இலக்காக கொண்டது. இதன் மூலம் ஈரான் ஒரு தெளிவான செய்தியை உலகிற்கு அனுப்புகிறது. அதாவது, எதிரிகள் எங்கே இருந்தாலும் நாங்கள் தாக்க முடியும் என்பதையே. இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பகுதியில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அடுத்ததாக என்ன நடக்கும்? பதில் தாக்குதல் வருமா, அல்லது இது ஒரு பெரிய போரின் ஆரம்பமா? உலகம் முழுவதும் கண்கள் இப்போது மத்திய கிழக்கை நோக்கி திரும்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படி உலக அரசியல் மற்றும் இராணுவ தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள்.